அதாவது பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்கள் அது சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் பொங்கல் கொண்டாட புறப்பட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து விமானம் வழியா சென்னை திரும்பும் போது அதிக அளவு கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு போன்ற நாட்களில் வந்து அதிக அளவு சென்னை விமான நிலையத்தில் திடீர் கட்டண உயர்வு நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக 4000, 5000 இருக்கும் இந்த கட்டணம் வந்து அதிகமாக கூடுதலாக 2 மடங்கு, 3 மடங்கு என ஒரு 15,000, 17,000 வரை செல்கிறது. அதுபோல் தான் இந்த தொடர் பொங்கல் விடுமுறையை ஒட்டி கடுமையா பேருந்துகள் உள்ளிட்டவை, ட்ரெயின்கள் அனைத்தும் புக்கானதால் வேற வழி இல்லாமல் இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் விமானம் மூலமாக திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் அண்டை மாநிலமான திருவனந்தபுரம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்னையிலிருந்து செல்கிறார்கள். அவர்கள் வந்து இது செல்லும் போதும் சரி, திடீர் கட்டண உயர்வால் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நிலைதான் மீண்டும் வந்து திங்கட்கிழமை முதல் வேலை நாட்கள் துவங்க உள்ளது. பள்ளிகள் மற்றும் அனைத்தும் கல்லூரிகள் துவங்க உள்ளது. மீண்டும் அவர்கள் குடும்பத்துடன் சென்னை திரும்ப உள்ள நிலையில் அங்கிருந்து சென்னைக்கு பயணம் செய்யும் போது கூடுதலாக கட்டணம் வந்து வசூலிக்கும் நிலைமை ஏற்பட்டது. மதுரை சென்னைக்கு வந்து 10,046 ரூபாய், அதே போல் திருச்சி சென்னைக்கு வந்து 6,000 ரூபாய், கோவை சென்னைக்கு 5,552 ரூபாய், தூத்துக்குடி சென்னைக்கு 10,750 ரூபாய், சேலத்துக்கு 10,441 ரூபாய் என இது போல் வந்து 2 மடங்கு 2.5 மடங்கு கட்டணம் இருப்பதாக பயணிகள் தரப்பில் புகார் தெரிவித்துள்ளனர். இது போல் வந்து மற்ற நேரங்களில் ஒரு கட்டணமும், குறிப்பாக அதிக பயணிகள் செய்யும் போதே இது போல் கூடுதல் கட்டணம் பெறுவதாக பயணிகள் வந்து புகார் தெரிவித்துள்ளனர்.